அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் தொடர் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது அரசியலாக்கப்படுகிறதா, யார் அந்த சார் என்ற கேள்வி பொதுவெளியில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் அந்த யார் அந்த சார் என்பது தொடர்பாக நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதையே அதிமுகவின் எதிர்க்கட்சி அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதே ட்விட்டரை திருமாவளவன் பேசியதை அதை ட்வீட் செய்து யார் அந்த சார் என்று அவர்களும் விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் போஸ்டர் யுத்தம் வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் அந்த சார், யார் அந்த அண்ணா, பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக யார் அந்த அண்ணா என்ற போஸ்டர் யுத்தம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த பிரச்சனை தொடர்பாக வன்னியரசு சார், நீங்கள் அது என்ன கருதுறீங்க? இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதா, இல்லாட்டா அது நியாயமான போக்கில் செல்கிறதா? இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் அதை வலியுறுத்தியிருக்கிறார். அந்த யார் அந்த சார் என்பது தொடர்பாக ஒரு நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று. உங்கள் பார்வையில் இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறதா அல்லது வழக்கமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கிறதா சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரச்சனை இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து நீதியரசர் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் குரல் எழுப்பும் பொழுது இதை அரசியல் செய்யறாங்க, இதை வச்சு அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நீதியரசரே சொல்லும் பொழுது நடந்த சம்பவங்களை பார்க்கிறார்கள், நீதிமன்றம் பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சம்பவத்தை ஒட்டி நீதிமன்றம் சூமோட்டோவா எடுத்த பிறகு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ததா அல்லது அதற்கு முன்பாக கைது செய்ததா என்கின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த பிரச்சனை இந்த தொடங்கும் பொழுதே இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே உடனடியாக அந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தியது யார்? இந்த பிரச்சனையை எஃப்ஐஆர் இருக்கிறத வெளியில எடுத்துட்டு படிச்சது யாரு? எஃப்ஐஆரை லீக் செய்தது யாரு? இந்த ரெண்டு செய்தி இதோட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. முதல் முறையா பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த எஃப்ஐஆர் முதல்ல வெளியில எடுத்து அவர் படிக்கிறார். இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் செய்யப்பட்டது என்பது குறித்து இந்திய ஒன்றிய அரசினுடைய இன்ஃபர்மேட்டிக் சென்டர் வெளிப்படையாக இது லீக் ஆனது நாங்க தான் பொறுப்பு, ஏன்னா நீதிமன்றமே இது லீக் ஆனதுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 25 லட்சம் ஏதோ அபராதம் கட்டணும் அப்படிங்கறத சொல்றாங்க, போடணும்னு சொல்றாங்க. ஆனால் இந்த லீக்கேஜ் செய்தது, இதை வெளியில கொண்டு வந்தது யாரு அப்படிங்கறது பொறுப்பெடுத்தது இந்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் அதுக்கு முழு பொறுப்பேற்கணும் அப்படிங்கறது அவங்களே சொல்றாங்க. அத அப்ப இந்த இடத்துல இதை யார் லீக் செய்தது அப்படிங்கிறது, இதை யார் பெரிது பண்ணிருக்கிறது அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை வைத்துக் கொண்டு ஒரு மலிவான அரசியலை செய்கிறது பாஜக உள்ளிட்ட கட்சிகள். இதை எப்படி நம்ம பாக்குறோம், எப்படி இதை இதுக்கு முன்மாதிரி இருக்குது. ஏன்னா 2022ல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்குல அது கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டது என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய அந்த மாணவியினுடைய வீடியோவை பகிர்ந்தார். இன்னைக்கு அவர் பேசுறாரு. இன்னைக்கு எல்லாரும் இந்த இது எப்படி லீக் ஆனது, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனதுன்னு சொல்றாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீடியோவை பகிர்ந்தவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சவர் சொல்ற அண்ணாமலை அவர்கள் தான். ஆனால் அந்த வழக்கை தொடர்ந்து அவர் பேசிய பேச்சு, நடத்திய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை களமாக மிக மோசமாக அவர்கள் அதை கட்டவிழ்த்து விட முயற்சி செய்தார்கள். அது அருட் சகோதரி சகாயமேரி அவர்கள் அதில் கைது செய்யப்பட்டாங்க. இன்னும் கூடுதலா எச் ராஜா போன்றவர்கள் எல்லாருமே இந்த கல்வி நிறுவனத்தை, சிறுபான்மை மக்களுடைய கல்வி நிறுவனத்தை மூட வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தினார். அதாவது கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது ஒண்ணு, லாவண்யாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடியதை விட அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்டை மூடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு, ரெண்டாவது அடுத்த கட்ட போராட்டமா. ஆனால் கடந்த 16ஆம் தேதி
மதுரை உயர்நீதிமன்ற கிளை மரியாதைக்குரிய நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் அளித்த அந்த தீர்ப்புல இது வந்து கட்டாய மதமாற்றம் செய்யவில்லை. இதை அற்ப காரணங்களுக்காக அற்ப காரியங்களுக்காக இது அரசியல் செய்கிறார்கள் என்று உயர்நீதிமன்ற கிளை இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வழக்கில் இருந்து எல்லோரும் அந்த சகாயமேரி உள்ளிட்ட எல்லோரும் குற்றமற்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்ப இத வந்து ஒரு பெரிதாக இத வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் வன்முறை செய்ய வேண்டும். வட மாநிலங்கள்ல எப்படி அந்த மாதிரியான வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்கினார்களோ அதே பார்மெட்டை வந்து இங்க இருக்கின்ற பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகள், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இதை செய்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த வளாகத்துக்குள் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது குறித்து முழுமையா விசாரணை செய்யப்பட வேண்டும். இதுவரை நடந்த விசாரணை சரியாக நடந்திருக்கு. விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.